செல்வப்பெருந்தகையுடைய இப்போ அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வரிசையாக வந்து நான் ரவுடின்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார். குற்ற வழக்கு இருந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கூண்டாசில் கைது செய்யப்பட்டு வரவர் யார் செல்வப்பெருந்தகை. அவர் பேரில் உள்ள வழக்கு எண்களோடு வந்து அவர் அண்ணாமலை வந்து வெளியிட்டிருக்கிறார். அண்ணாமலை வந்து ஐபிஎஸ், அதனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தெரிஞ்சு ஒரு 8 வழக்குகளோ நம்ம அந்த ஆடிட்டர் பாண்டியன் மலை சேர்ந்து எல்லாமே வந்து கடும் குற்றத்துக்கான வழக்குகள். அதாவது கொலை முயற்சி, வழிப்பறி, எக்ஸார்ஷன் சொல்றது. செல்வப்பெருந்தகை மீது வந்து சுமத்தப்பட்ட குற்றங்கள், குற்றச்சாட்டுகள் வழக்குகளாக உள்ளவை. இது ஒரு அண்ணாமலையின் குற்றச்சாட்டு இல்லை, வழக்கு இருக்குது, வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாமே அரசியல் தொடர்பு இல்லாதவை. அதாவது ரவுடிசம் இல்லை கிரிமினல் வழக்கு. அரசியல் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ரவுடி இல்லைங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுவாங்க. ரவுடின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா தாதான்னு இன்னும் கொஞ்சம் மரியாதையா சொல்லலாம். அதாவது ரவுடின்னா அது ஒரு இந்த லெவலு, சி அல்லது பி. தாதான்னா ஏ லெவல், A+. அப்போ தாதா. காமராஜர் இருந்த கட்சி அப்படின்னு உள்ள ஒரு பாரம்பரியத்தில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு, செல்வப்பெருந்தகை இருக்கிற கட்சின்னு ஆயிடுச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகை நிறுவனர், இந்தோனேசியா அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் செல்வப்பெருந்தகையை பார்த்து ஒரு முன்னாள் ரவுடி அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதற்கு எதிர்ப்பதில் தர்ற விதமாக செல்வப்பெருந்தகை அவர்கள் நிரூபிக்க முடியுமா, ஆதாரம் இருக்குதா, நீங்கள் என்ன ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்லாம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உங்களுடைய பார்வை? உண்மைத்தன்மை தான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதை யார் சொன்னதில் உண்மை வந்து அதாவது கைப்புண்ணை பார்க்க கண்ணாடி தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் புண்ணு இருக்குது, இதை பார்க்குறதுக்கு கண்ணாடியில் எதுக்கு பார்க்கணும், இப்படியே பார்க்கலாமே. அது மாதிரி அண்ணாமலை ஒரு உயர் அதிகாரியாக, காவல்துறை அதிகாரி, ஐபிஎஸ் படித்த அதிகாரி. அதோட அவர் ஐஏஎம்லாம் பல இதெல்லாம் படிச்சிருக்காரு, பட்டப்படிப்பு, பட்டமேல் படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு, ஐபிஎஸ்ஸாக இருக்காரு. ஏறத்தாழ 10 வருடங்கள் வந்து ஐபிஎஸ் உயர் அதிகாரியாக இருந்து கர்நாடகாவில் இங்கே வந்திருக்கார் அரசியலுக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்து யார் பேராவது நம்ம வந்து குற்றச்சாட்டு சொன்னால் அது பொய்யாக ஆதாரமற்றதாக இருக்கும் அப்படின்னால் அதோடைய விளைவுகள், குற்ற விளைவுகள் அவருக்கு தெரியும். அதாவது கிரிமினல் டெஃபமேஷன், சிவில் டெஃபமேஷன். இப்போது நான் 15 வருஷமாக பத்திரிகை நடத்தியிருக்கேன், 45 வருஷமாக பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போது நானும் சட்டம் படிச்சிருக்கேன், முதுகலை சட்டம் படித்தவன். ப்ராக்டிஸ் பண்ணது இல்லையே தவிர கோர்ட்டில் நான் முதுகலை. அப்போது முதல்ல நம்ம பேசும்போதே எழுதும்போதும் சரி, நான் கார்கோடன்னு ஒரு 1000 கட்டுரை எழுதியிருக்கேன் தமிழக அரசியலில், தலையங்க கட்டுரை. 25,000 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன் சீனியர் என்ற பெயரில். எதுக்காக இவ்வளவு சொல்லனா, இதெல்லாம் செய்யும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனுபவத்தில் வந்து எந்த இடத்துல லைனை கிராஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது தெரிஞ்சிடும். அந்த சட்டத்துடைய இது எங்கே டெஃபமேஷனுக்குள்ளே போகும். அதாவது வேணும்னே யார் வேணாலும் பொய்யான வழக்கு எப்போ வேணாலும் போடலாம், அதுக்கு ஒன்றும் பெரிய தகுதி வேண்டியதில்லை. பட் நம்ம சைட்லேருந்து கரெக்டாக எப்படி இருக்கணுன்றது வந்து இப்போ அப்போது ஒரு மீடியாக்காரருக்கு தெரிஞ்சது, எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லலாம், பல மீடியாக்காரர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு பதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ரெண்டாவது, செல்வப்பெருந்தகையுடைய இப்போ அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வரிசையாக வந்து நான் ரவுடின்னு நிரூபிக்க முடியுமான்னு கேட்டார். ஏறத்தாழ ஒரு 8 வழக்குகள். இந்த பாண்டியன் கொலை வழக்குன்னு ஒன்று முன்னால் ஆடிட்டர் பாண்டியன், அப்போலேருந்து அதிலேருந்து அவர் வந்து விலக்கப்பட்டார். அது விட்டுருங்க, எவ்வளவோ அரசியல்வாதிகள் பேரில் எவ்வளோ வழக்கு வருது. திடீர்னு இப்போ பொன்மொழியுடைய வழக்கில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து 34 சாட்சிகளில் இது வரைக்கும் 26 பேரோ 27 பேரோ பிறர் சாட்சிகள். மூக்க அழகிரி அந்த தினகரன் எரிப்பு வழக்கு நடத்தப்பட்ட போது அது சித்தூரில் போய் ஆந்திராவில் போய் விசாரித்தாங்க. 16 பேரில் வந்து 16 பேரும் பிற்காலத்தில் பிறர் சாட்சிகள்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அரசியல்ங்கிறது சாதாரண பாமர மக்களுக்கு கூட தெரியும். அவளை பயமுறுத்தி பிறர் சாட்சியாக மாற்றி பயமுறுத்தியோ இல்லை அவங்களுக்கு பணம் கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு வகையில் இப்படி நம்ம அந்த குற்ற வழக்கு இருந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கூண்டாசில் கைது செய்யப்பட்டு வரவர் யார்? செல்வபெருந்தகை. ஒரு கட்டத்தில் அவர் பேரில் உள்ள வழக்கு எண்களோடு வந்து அவர் அண்ணாமலை வந்து வெளியிட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வழக்குகளோ நம்ம அந்த ஆடிட்டர் பாண்டியன் வழக்கு சேர்த்து எல்லாமே வந்து கடும் குற்றத்துக்கான வழக்குகள். அதாவது கொலை முயற்சி, வழிப்பறி, எக்ஸார்ஷன் சொல்கிறது, அதாவது பணம் பறித்தல், ஆயுதங்கள் தொடர்பானவை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து இந்த இது மாதிரி இல்லை. அவர் வந்து ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிட்டார், எனக்கு எகென்ஸ்டாக எனக்கு எதிராக அவதூறாக பேசிட்டார் என்று அரசியல் ரீதியான குற்றங்கள் இல்லை. இப்போ அரசியல் ரீதியாக கூட ஒரு அரசியல்வாதி பேரில் வழக்குகள் இருக்கும். நீங்கள் பேசுனா உடனே ஒரு வழக்கை போட்டால் நமக்கு ஒரு டிஃபென்ஸ். இப்போ நாங்கள் கூட பத்திரிகையில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையை எழுதினா கூட உடனே அந்த பக்கம் இருக்கிற அரசியல்வாதி வந்து ஒரு டெஃபமேஷன் கேஸ் போடுவார். அது எதுக்காகனா வெளியில் உள்ளவங்களுக்கு வந்து பாரு நான் டெஃபமேஷன் கேஸ் போட்டேன் பாரு அப்படின்னா என் பேரில் வந்து தப்பு இல்லை அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுது. இது அரசியல் ரீதியாக. இப்போ செல்வப்பெருந்தகை மீது வந்து சுமத்தப்பட்ட குற்றங்கள், குற்றச்சாட்டுகள் வழக்குகளாக உள்ளவை. இது ஒரு அண்ணாமலையின் குற்றச்சாட்டு இல்லை, வழக்கு இருக்குது, வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாமே அரசியல் தொடர்பு இல்லாதவை. அதாவது ரவுடிசம் இல்லை கிரிமினல் வழக்குகள், அரசியல் சம்பந்தப்படாத வழக்குகள். அப்போது அவர் வந்து ரவுடி இல்லை அப்படின்னு வந்து நான் ரவுடி, அதாவது இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் என்னென்னா ரவுடிங்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. முதல்ல வந்து ரவுடி ஆகணும்னு பெருசாக ரவுடின்னு இந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து ஏங்க நானும் ரவுடி தாங்க என்னை வண்டியில் ஏற்றுங்கன்னு வேனில் போய் கெஞ்சி வரது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு படத்தில் அந்த மாதிரி அந்த ஏரியாவில் பிரபலமான தாதாவாகணும் போது அப்போ தான் வந்து பிறந்த நாளை வந்து அந்த கேக்கை வந்து ஒரு பெரிய அருவாளால் வெட்டுவாங்க. உடனே போலீஸ் அது வைரலாகவும் போலீஸில் வந்து ரவுடின்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. பத்தியா நான் ரவுடி தான் அப்படின்னு எஸ்டாப். ஸோ ரவுடியாக பிரபலமாவதற்கு முதல்ல முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. ஓரளவுக்கு அது நிறைவேறினதுக்கப்புறம் அரசியல் கட்சியில் சேர்ந்துருவாங்க. அரசியல் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ரவுடி இல்லைங்கிறதுக்காக ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒரு பீரியட் வரைக்கும் பிரபலம் வர வரைக்கும் நான் ரவுடி அப்படின்னு அவர்களாகவே முயற்சி எடுத்து விளம்பரம். இதில் அவர்கள் இடைப்பட்ட காலத்தில் வந்து அவங்க எப்படியாக இருந்தாலும் வந்து ரவுடின்னு விளம்பரம் பெறும்போதும் சரி அப்புறமும் சரி குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்கிறேன்னா வழக்குகள் இருக்குது. அண்ணாமலை சொல்றதெல்லாம் வந்து அவதூறு வழக்குகள் இல்லை, அரசியல் வழக்குகள் இல்லை, இதெல்லாம் கொடுங்குற்ற வழக்குகள். அப்படி இருக்கும்போது காங்கிரஸில் வந்து அவரை தலைவராக போட்டாங்கன்னா அது காங்கிரஸின் தலையெழுத்து என்று தான் நம்ம சொல்ல வேணும். இல்லை, பேசும்போது ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு. ஆமாம், செல்வப்பெருந்தகை அவர்களே கண்ணாடியை பார்க்க சொல்கிறீங்களா? செல்வப்பெருந்தகை வேணாம், மக்கள் செல்வப்பெருந்தகையுடைய பிம்பத்தை வந்து மக்களுக்கு தெரியுது இல்லை, அதில் பார்த்தா போதும்ல, அதை நேரடியாக பார்க்கிறார்கள். அவருக்கு ஒன்றும் அண்ணாமலை என்கிற கண்ணாடி தேவையில்லைங்கிற, அண்ணாமலை சொல்லி தான் தெரியணுங்கிறது இல்லை, அண்ணாமலை இதை ஹைலைட் பண்ணியிருக்காரு. மக்களுக்கு ஒரு கால் ஞாபகம் மறதி இருந்தாலோ இல்லை தெரியாமல் இருந்தாலோ தெரிஞ்சிருக்கிறது. ஸோ இப்போ இதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த குற்ற வழக்குகள் இல்லை, அதெல்லாம் பொய்ன்னு அவர் வேணால் கேஸ் போட்டோமே, ஆதாரம் சமர்ப்பிக்க முடியுமான்னு அவர் கேட்டிருக்காரு, நிரூபிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. கேஸ் நம்பரோட போட்டிருக்காருங்க. எதனா அடிப்படையில் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ எதுங்க அவர் அரசியலில் எது வேணாலும் சொல்லலாங்க. நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வேறு மாதிரி சொல்லும்பொழுது அரசியல்வாதிகள் வந்து அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து யோசனை பண்ணுறாங்களா? மக்கள் என்ன நீட் தேர்வில் வந்து நாங்கள் வந்தவொடனே முதல் கைது போடுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் பூரண மதுவிலக்கு ஏன் எடப்பாடி கொண்டு வரலன்னு சொல்லி இவர் இப்பொழுது முதல்வரும் உதயநிதி அவர்களும் வந்து நிறைய வீடியோவில் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பூரண மதுவிலக்கு, கனிமொழி அவர்கள் கூட பூரண மதுவிலக்கு, இளம் விதவைகள்லாம் பேசுனாங்க. இப்போ எங்கே போச்சு அதெல்லாம்? கள்ளச்சாராயம் இது கள்ளக்குறிச்சியில் வந்தபோது கூட கனிமொழி வந்து போய் கேட்டபோது கமெண்ட்ஸ் ஒன்றும் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து தப்பித்து போனார்களே. அப்போ நீங்கள் வந்து கேட்பீங்க, வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வெட்கமானம் ரோஷம்லாம் இல்லையா? அன்றைக்கி ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு அதெல்லாம் தொடச்சிட்டு வந்தால் தான் அரசியல்னு ஆகிப்போச்சு. அதுவும் திராவிட அரசியலுங்கிறது இப்படி தான் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை வந்து என்னென்னா நமக்கு வருத்தமாக இருக்கிறது வந்து காமராஜர் இருந்த கட்சி அப்படின்னு உள்ள ஒரு பாரம்பரியத்தில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறதுக்கு வருத்தமாக இருக்குது, செல்வப்பெருந்தகை இருக்கிற கட்சின்னு ஆயிடுச்சு.
எங்கிருந்தோ எங்கேயோ வந்துடுச்சு கீழே. ஏன்னா இப்போ செல்வப்பெருந்தகை வந்து நீங்கள் அவர் வந்து யார் என்ன பின்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரிசர்வ் வங்கியில் வந்து ஒரு கடைநிலை ஊழியராக இருந்தவர். அதுக்கப்புறம் வந்து மணிமங்கலம் படப்பை பகுதிகளில் வந்து பல விஷயங்களில் வந்து நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சாயத்து வழக்கமாக செய்யக்கூடிய இந்த கட்ட பஞ்சாயத்து, அதை ஆக்கிரமிப்பு செய்தவருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இப்படி இந்த மாதிரி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக அவரும் அவருடைய மைத்துனர் குடும்பத்தினர் இவங்க எல்லாருமே நிறைய வந்து நிலங்களை வந்து ஒன்று இவங்க ஆக்கிரமிக்கிறாங்களா இல்லை ஆக்கிரமிக்கவங்களுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பஞ்சாயத்து பண்ணி இப்படி நிறைய. மணிமங்கலம் படப்பை பகுதியில் போய் கேட்டிங்கன்னா எந்த நிலங்க யாராவது விற்கணுன்னாலும் செல்வப்பெருந்தகை அவருடைய குடும்பத்துறை மீறி யாரும் அவருடைய அங்கே நாலேஜ் இல்லாமல் விற்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க அந்த ஏரியா. ஆமாம், இப்போ இல்லை, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 15 வருஷமா. நான் பத்திரிகை நடத்தும் அதுக்கு முன்னே அந்த பீரியட்லேருந்து. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யார் இப்போ நீங்கள் வந்து உள்ளூரில் வந்து உங்கள் ஏரியாவில் நீங்கள் எந்த ஏரியாலையோ அந்த வந்து எந்த நிலத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஆள் இல்லாமல் வைக்க முடியாது. ஒரு கட்டடம் கட்டணும்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். சிஎம்டிஏ பர்மிஷன் இல்லை, பஞ்சாயத்து யூனியன் பர்மிஷன் இல்லை, ஒரு தனிப்பட்ட நபர் ஒருடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அவருக்கு பணம் கொடுக்காமல் பண்ண முடியாதுனால் அதற்கு பேர் என்ன, தாதாயிசம்னு சொல்லலாம். ரவுடின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தாதான்னு இன்னும் கொஞ்சம் மரியாதையாக சொல்லலாம். அதாவது ரவுடின்னா அது ஒரு இந்த லெவலு சி அல்லது பி, தாதான்னா ஏ லெவல், ஏ+. அப்போ தாதா அவ்வளோதானே. நம்ம வந்து செல்வப்பெருந்தகை வந்து அதாவது இந்த இந்த குற்ற வழக்குகள் அவர் பேரில் இருக்கிறது என்பது உண்மை. ஸோ அதை வந்து அவரால் மறுக்க முடியாது. இப்பொழுது அவர் வந்து அந்த முன்னால் ஈடுபட்ட அதே பஞ்சாயத்துகளில் ஈடுபடுகிறாரா இல்லையா, இல்லை அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து நார்மல் அரசியலுக்கு வந்து விட்டாரா அப்படிங்கிறது நம்ம வந்து அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. இவருடைய பின்புலம் அப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாமே தவிர இன்றைக்கும் அந்த பஞ்சாயத்து பண்ணாரான்னு கேட்டால் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் தலைவராக வந்தது பிறகு ஒரு ரெகுலர் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த பாதை வேறு. அந்த 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 பழைய பாதையை பயன்படுத்தி இங்கே வந்துட்டார், ஒரு பர்டிகுலர் உயரத்துக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அந்த பழைய பாதை வந்து அவருக்கே ஒரு கால் நினைவில்லாமல் இருக்கலாம். அதை அண்ணாமலை நினைவுபடுத்தியிருக்காரு. இல்லை, அண்ணாமலை நினைவுபடுத்திட்டார் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் தொடர்ந்து அண்ணாமலை வந்து மன்னிச்சுக்கிட்டே வர்றேன் அப்படின்னு இவர் செல்வப்பெருந்தகை சொல்லியிருக்காரு. மன்னிச்சுக்கிட்டே வர்றார். ஆமாம், இவர் மன்னிச்சு விடுறாரு அவரை. அது சும்மா அதாவது ஏதாவது அரசியலில் வந்து பதில் காலை ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் வந்து அரசியலில் இருக்க முடியுன்ற மாதிரி பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் முடியுங்கிறதுக்காக சொல்கிறாரு. என்னை பொறுத்தவரை வந்து அவர் பேரில் உள்ள வழக்குகள் உண்மை, குற்ற வழக்குகள் இருந்தது உண்மை. அவர் குண்டாஸில் கைது செய்யப்பட்டது உண்மை. கைது செய்யப்பட்டுட்டாரு. அண்ணாமலை பேசியிருக்காரு, குண்டாஸில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு வந்து பேசியிருக்காரு. அண்ணாமலை பேசினதை வச்சு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அது இல்லை அப்படின்னா நான் குண்டாஸில் கைது செய்யப்படவில்லை, அதற்கான ஆதாரங்களை கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ அடுத்தது இவரும் அண்ணாமலையும் வந்து உண்மையிலேயே வந்து அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு அண்ணாமலைக்கு பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னால் இல்லாமல் இருக்காது. அவர் எப்போ வந்து வழக்கு எண்ணெல்லாம் எடுத்து போடுறாரோ, செக்ஷனோடு எடுத்து போடுறாரோ, வழக்குகளை வந்து தேடி கண்டுபிடித்திருப்பார். அதில் ஏதாவது மறுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது அண்ணாமலையின் உடைய பொறுப்பு, சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். அதாவது இதில் வந்து மிகைப்படுத்தல், ஒரு கால் குண்டாஸில் கைது செய்யாமல் இருந்திருக்கலாம், செய்வதற்காக ஏற்பாடுகளாகி கைது செய்யாமல் இருந்திருக்கலாம். நம்ம வந்து அந்த நுணுக்கங்களுக்குள்ளே போல குற்ற வழக்குகள் இருந்தன, வழக்குகளுடைய எண்கள் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த வழக்குகளே இல்லை, அவர் பொய் சொல்கிறார் அப்படின்னு யார் நிரூபிக்கணும்? செல்வப்பெருந்தகை தான். இப்போ நிரூபிக்காத வரை அந்த வழக்குகள் எண்கள் வந்து மக்களின் மனதை உறுத்தி கொண்டிருக்கும். அதை வந்து ஒன்றும் எஃப்ஐஆர் காப்பி எடுத்து அடுத்தது அண்ணாமலை அதை செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். அந்தந்த எஃப்ஐஆர் காப்பி போனால் இப்போது நீங்களே அந்த ஒரு குற்ற எண் எடுத்து இன்றைக்கி வெப்சைட்டில் போய் அது வந்து போட்டால் பல வந்து நீங்கள் அதோடைய வழக்கு விவரங்கள் கிடைக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, செல்வப்பெருந்தகை வந்து அண்ணாமலை வந்து ஐபிஎஸ்ஸு அதனால் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அண்ணாமலை சொல்வதில் மிகைப்படுத்தல் இருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ அதை வந்து செல்வப்பெருந்தகை ஒரு அரசியல் தலைவர் என்ற முறையில் சுட்டி காட்டுவதோ மறுப்பதோ அவருடைய இயல்பான உரிமை. நம்ம அதுக்குள்ளே போல இல்லை. செல்வப்பெருந்தகை வந்து இன்றைக்கும் அவர் வந்து ரவுடி தான், அவர் தாதா தான் அப்படிங்கிறது நம்ம கருத்து இல்லை.
ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பின்புலம் இருந்தது, ஒரு இமேஜ் இருந்தது என்பது உண்மை. அந்த இமேஜுக்கு காரணம் இந்த குற்ற வழக்குகளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த வகையில் செல்வப்பெருந்தகையுமே வந்து நிறைய குழம்பி போயிருக்காருங்க பாவம். அவர் வந்து பாருங்கள், திடீர்னு காங்கிரஸ் ஆட்சி மலரணும் இங்கேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நம்ம மற்றவங்க முதுகில் எவ்வளோ நாள் சவாரி செய்கிறதுன்னு கேட்டார். திடீர்னு 4 நாள் பொறுத்து 25 வருஷத்தை திமுகவோட கூட்டணினார். அப்புறம் 25 வருஷத்துக்கு அப்புறம் தானே அப்போது காங்கிரஸ் ஆட்சி மலருமா? 25 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளதுக்கு இப்போ ஏன் வந்து பேசிக்கிட்டு இருப்பானே அப்படின்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ கூட இந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் கூட வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து சட்ட ஒழுங்கு வந்து உறுதிப்படுத்த வேண்டும் காமராஜ். ஆனால் இவங்களே தான் வந்து கொஞ்ச நாள் முன்னால் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சின்னாரு. காமராஜர் ஆட்சியில் இப்படி வந்து பட்டப்பகலில் வந்து ஒரு தேசிய கட்சியின் அரசியல் தலைவர் வந்து, மாநில தலைவர் வந்து இப்படி கொல்லப்பட்டாரா? இல்லை வந்து இப்படி அவர் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட அடுத்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா வரிசையாக வேறு இடங்களில் இந்த மாதிரி கேங் வாரு, இல்லை வந்து ரவுடி கொலைகள், அதாவது ஓட வெட்டி கொலைகள், திடீர்னு ஒருத்தன் வழிப்பறி பண்ணுறான், இல்லை வந்து அந்த மாதிரி குற்றங்கள் எல்லா ஆட்சியிலையும் நடக்கும். பட் இந்த தைரியமாக போலீஸ்காரனை அடிக்கிறது, போலீஸ்காரங்களையே வெட்டுறது, இதெல்லாம் வரும்பொழுது என்னன்னால் இது ஒரு குற்றங்கள் அதிகமாகிவிட்டன. காவல்துறை மீது இருக்கும் பயமும் அந்த 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 யூனிஃபார்ம் வச்சு தாங்க பயம். அந்த யூனிஃபார்ம் எடுத்துட்டா அந்த காவல்துறையில் இருக்கிற அதிகாரியும் நீங்களும் நானும் இல்லை இன்னொருவரும் வந்து தனி மனிதர். ஆனால் அந்த அந்த மரியாதையும் அந்த பயமும் அந்த உடையில் தான். உடைனா அந்த சட்டம் அந்த உடையில் தான். அப்போது இப்போ அந்த பயம் போயிடுச்சு. இதுக்கு யார் காரணம்னா இப்போ உள்ள ஆட்சியாளர்கள். செல்வப்பிறந்தையால் அதை வெளிப்படையாக வந்து சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. இப்போ வந்து இதை விமர்சனம் பண்ணாமே இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் செல்வப்பிறந்தகை இது 5வது கட்சி காங்கிரஸ். ப. சிதம்பரம் மூலமாக இங்கே வந்து அவர் வந்தார். அதுக்கு முன்னால் அவர் விடுதலை சிறுத்தையில் இருந்தார், பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தார், நிறைய கட்சிகளில் இருந்திருக்கார் அவர். அப்போ இதே பகுஜன் சமாஜ் கட்சியில் இவர் இருந்திருக்காரு அப்படிங்கும்போது இப்போ அந்த பகுஜன் சமாஜை தலைவரான ஆம்ஸ்ட்ராங் விஷயத்தில் வந்து கருத்து தெரிவிக்காமல் விட்டால் அது அவருடைய அந்த பர்சனல் பின்னணிக்கு வந்து அது ஒரு இடிக்கும். அதாவது அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது தலித் அரசியல், அப்படி தலித் தலைவர் அப்படிங்கிற, அவரும் தலித்துங்கிறதுனால, அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால அந்த இனத்துடைய இதில் வந்து நம்மால் ஒருத்தர் இறந்துருக்காரு, அதில் கூட பதில் சொல்லலை அப்படின்னு வரக்கூடாது. அதனால சில பதில் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் அவர் இப்போ குழப்பத்தில் இருக்கார். காங்கிரஸ் தலைவராகவும் சரி, அவருடைய பின்னணியை பொறுத்த வரைக்கும் சரி, ஒரு குழப்பத்தில் இருக்கார். இது சும்மா இருந்த சங்கம் ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வார்த்தையில் நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து அதை பற்றி பெருசு பண்ணாமல் இருந்தால் அந்த அண்ணாமலை வந்து இந்த ஃபுல்லு வழக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருக்க மாட்டார். இப்போ குற்ற பின்னணினா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு 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 ஏதோ ஒரு இதுவாக வந்து கோக்குமாக்கா சொல்லிட்டு விட்டுருக்கலாம். இப்போ வந்து அவரை டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்க போட்டு அடுத்தது ஆதாரங்கள் கேட்டால் அவர் எடுத்து போடும்பொழுது செல்வப்பெருந்தகை வந்து ஒரு சங்கடத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை அவர் தான் சமாளிக்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுகிறேன். வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.